மனசில் பெரிய ஏஞ்சல் நினைப்பு. ஹனுமான் நினைக்கிறேன். ஹனுமானு இந்த சைடு ஏஞ்சல். ஹனுமான்லாம் வேண்டாம் ப்ரோ. கோயிலுக்கு வந்துருக்கோம். பக்தர்கள் உங்களுடைய உடைமைகளையும் உங்களுடைய செல்போன்களையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தருடைய போனும் செய்யாது, யாரும் போக முடியாது. கொஞ்சம் கண்ட்ரோலா ஆடுங்க. கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு சார், வெளியே போயிட்டு இருக்க, அப்படியே கடற்கரை பார்த்து போயிட்டு இருக்கு சார். படம் ஆசையாக இருந்து போட்டு வாங்கம்மா. போமா நம்ம 500 ரூபா கொடுப்போம். பார்த்தமா அவங்க அடிச்சது கேட்டமான்னு இருக்கணும். மக்களே ஸ்கேம் பார்க்கணுமா? இக்கடதே போ, அங்கே போய் பாருங்க, சரியான ஸ்கேம். சீட்டு கட்டு ஸ்கேம். நீராதிங்க இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுங்க. எப்போ வளர்ச்சி சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல ஓட்டும். இந்த மாதிரி சும்மா போயிட்டு விட்டாது உடம்புல. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திரி போடுறானே. உடம்புல நிறைய ஒட்டி இருக்கு, பாத்துக்கோங்க. பெரிய ஜமேடி வருங்க, இவர் தான் பெரிய ஜமேடி. என் குரூப்ல தான் பெரிய ஜமேடி. இவர் ஆர்டர் கிளிக் பண்ணி பெரிய ஜமாடி. ஒரு ஆடு வரப்ப இந்த கிளிப் போறீங்க. ஒவ்வொருத்தங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 லோக்கல் நம்ம சூரிய படம் சாமி தட்டா அருமை வர நிறுத்துற அவன பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? கூட்டத்தை இந்த மாதிரி பண்ண சவுண்ட் விட்டினா அவரே நோட்டி போயிடாங்க. அடுத்து இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கணும். பக்கத்தில் தள்ளி பிள்ளைங்கெல்லாம் சுற்றியாக இருப்பாங்க. முன்னாடி போய் चार्जिंग एरिया अभी अलग बहुत पुलिस नीदा इतनी பாருங்க பாருங்க கூட்டமா இருக்கு.
அடிக்கிற குளிருக்கும் பீச்சில் உட்காந்து அருமையாக சுக்கா பிடிங்க சூப்பராக இருக்கும். ஏற்கனவே லைட்டாக காய்ச்சல் சுக்கா பிடிச்சா கம்மிட்டு அந்த சைடு பாருங்க மணப்பாடு போட் ஹவுஸ் அப்படி ஜூம் போடுங்க. மணப்பாடு போட் ஹவுஸ் சரி லைட் ஹவுஸ் சாரி உளறாதடா உளறனா பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எல்லாம் பனிமூட்டமாக பீச்சில் எங்கேயோ ஊட்டி கொடைக்கானல் பார்த்துருக்கீங்க பனிமூட்டமாக இருக்குது. நம்ம குளச்சல் மட்டும் தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்கும் போக மாட்டோம். சரி ஆயிட்டு பனிமூட்டம் எங்கள் லாக கெடுக்கிறீங்கன்னே நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க. பொறாமை கொடுத்தாங்க போட்டு கண்டென்ட் பண்ணி 2வது நாள் பார்ப்போம் நம்மளே ஆகணும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அப்படின்னு எல்லாருமே நாங்கள் சுக்காபி கொடுங்க. அப்போ உண்மையை சொல்லிட்டேன் நண்பர்களே, சுக்காபியில வெண்ணி தான் லாகில் உண்மையை சொல்லுவேன். இது சுக்காபியில் வெண்ணி பொத்துருதுன்னு வெண்ணியில் லைட்டாக இருக்கும் சக்கரை போடுங்க வேற ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு. இந்த டைமில் நமக்கு சூடாக கிடைக்குங்க. வெளியே கூலா உள்ள சூடா லைட் இருக்கு. இல்ல இல்ல நான் வேலை போதா ஈட்டி போதா. நண்பர்களே நான் பட்டாணியும் சாப்பிடுறோம். வந்தது பட்டாணியாக சாப்பிடும் தட்டு ப்ரோ பிரசாதம் மாதிரி தரோம். பட்டாணி அருமையாக இருக்கு ப்ரோ. பட்டாணி இல்லை வேறு இருக்குல்ல எப்படி பைனாப்பிள் எப்படி இருக்கு? 2 பக்கமுமே ஊக்கா இருக்கு ப்ரோ. ஊக்காரு ஊச்சியாக இருக்குல்ல லூசு பேல. நண்பர்களே நான் ஒரு மாதிரி கரகரன்னு பேச நினைக்காங்க. ஏற்கனவே கரகரப்பு தான் நம்ம. இப்போ கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். உங்கள் ஸ்பீக்கரில் கொஞ்சம் கிரகரன்னு இருக்கும். அதுக்கு காரணம் நமக்கு சளி பிடிச்சிருக்கு. பார்த்தோன்னே ஆம்லேட் நினைச்சேன். இவ்வளோ கூட்டத்துலேயும் உருப்படியாக இந்த பொலி தான் சாப்பிட்ருக்கேன். இது எவ்வளவோ சாப்பிட்டோம் ஒன்றுமே நல்லா இல்லை. உருப்படியாக இந்த பொலி தான் நல்லா சாப்பிட்டே இருக்கு பொலி இருக்கு. அங்கிள் ஜான் ஐஸ்கிரீம் பல்வேறு சுவைகள். அங்கிள் ஜான் ஐஸ்கிரீம் வெண்ணிலா கப் சாக்கோவா பால் இட்டாலியன் கிளை என கேட்டு வாங்கி ஓப்பன் கேம்ல ஏமாத்துல மாயாக்கெல்லாம் கிடையாது. பொருள் வேணா பொருள் எடுத்துக்கலாம், பணம் வேணா பணம் எடுத்துக்கலாம். பொண்ணு காலி பண்ண 5 கலர் காலி பரவாயில்லைங்களா? 4 கலர் காலி பரவாயில்லையா? கண்ணில் லென்ஸ் வச்சு ஜம்முன்ற நண்பர்களே, இந்த வீடியோ லாகில் வந்து நீங்கள் ரொம்ப பேசலாம் மாட்டோம். சும்மா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏதாவது சாமி தான் காமிச்சிட்டு இருப்போம் உங்களுக்கு. இந்த நீங்கள் மிலிட்ரி வேஷம் போட்டிருக்காங்க, கரடி வேஷம், டீச்சர்ட் எடுத்துகிட்டு வராங்க. இதில் ஒரு சாமி இதெல்லாம் ஃபுல்லாக டீச்சர்ட் வச்சுருக்காங்க. ஜம்முன்னு இருக்கு, நல்ல குறை. அப்படி வைடாங்கி போடு. நீங்கள் இப்படி இருக்குல்ல டீச்சர்ட் பரபரன்னு இருக்கு.
ஆமாம் அதுவும் சொல்ல போட்டோ அடிக்கியா நண்பர்களே இன்னைக்கு என்ன டேவை இருக்கும் பாருங்க எல்லா வண்டியும் எடுக்க போறீங்களா? அடுத்து நான் நம்பர் 2 வண்டி என்ன இருக்கு இங்கே தான் வண்டி விட்டுருந்தோம் ஜம்முனு நான் வண்டி எடுத்துகிட்டு ஒரு கிளம்ப வேண்டியதான் நண்பர்களே. அவ்வளோதான், இதோட கோயில் லாக் முடிஞ்சு இன்னொரு ஒரே இடத்துக்கு மட்டும் போயிட்டு அடி கிளம்பி போயிடும். தூக்கிட்டு இடக்கம் பண்ணு. நண்பர்களே அவ்வளோதான், குலச கோயிலேருந்து வெளியே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி ஒரு மாதிரி கூட்டம். நாங்கள் காலையிலே கிளம்பி போகிறோம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு. இன்னும் நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். அதான் இதோட இந்த விழாவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கான டங்குன்னு தட்டிடுங்க.